ராஜ்யசபா பாராளுமன்றம் டெல்லி எரிச்சாச்சுப்பா, சாம்பலாக்கியாச்சு. சூரியன் போடுதான்ப்பா, சுடுகாட்டு எரிப்பில் எரிச்சு சாம்பலாக்கியாச்சு. ராஜ்யசபா பாராளுமன்றம் தலி முட்டாப்பே பூரா பாலாக்கி பேப்பரை விட்டு பூரா எப்பா கடுங்கோத்தில் இருக்கானப்பா, சுற்றிக்கிட்டே இருக்கானப்பா ஈஸ்வரன். பயங்கர அடி. இப்போ எங்கே என்ன இப்போ இதில் வேறு கன்னிமார் உள்ளே வந்துருச்சு. கன்னிமார் வந்து என்ன ஆகும், ரோட்லேயே இழுத்து எரிஞ்சு குடல் மூளை சிதற போட்டானா இதுதான் அடிக்க போகுது. இதுதான் மானிட பேல நடு ரோட்டில் சிதற போகுது. இங்கே தான் உட்காந்துருப்பாளோ ஜோடியாக எதுக்கு பின்னாடி முன்னாடி பின்னாடி எல்லாம் சுற்றி மானிட பே பொத்தி போனானா தெரியாது. விரிச்சிக்கிட்டு சவுண்டு கொடுத்து ஆட்டம் பாட்டம் இருந்தானா வீட்டில் போய் குடல் தள்ள அளவுக்கு அடிச்சு போடுவாளுங்க கன்னிமார். முக்கால் சத்தியம் அது என் பக்கத்தில் உட்காந்துருக்காளுப்பா, சந்தோஷம். ராமநாதபுரம் ராஜ்யசபை எரிச்சாச்சு, கணக்கு முடிஞ்சு போச்சு. முக்கால் சத்தியம் அடுத்தாப்புல கணக்கு. அரசியல்வாதி சேரை பிடிக்கிறதுக்குப்பா அவன் பொண்டாட்டி மாதிரி சொல்லுதா, போய் நல்லா சேரை பிடி வேகமாக கெட்டுக்கட்டா இன்னும் வந்தால் தான் எனக்கு நல்லாயிருக்கும், ஏற்கனவே சுருங்கி போய் கிடக்க அப்படிங்க அரசியல்வாதி. அவன் பொண்டாட்டி மாருங்க பொம்பளை அவன் எனக்கு சுருங்கி போய் கிடக்கு, எனக்கு நான் நாற்காலி சேரில் உட்காந்தா தான் விரியுமுங்க. இந்த அரசியல்வாதி முட்டா குதிமக்க பூமி அழிக்கும் அந்த முட்டா குதிமனுங்க. எப்படி பாருப்பா, சென்னை மெட்ராஸில் ஓட்டம் அவன் பொண்டாட்டி மாதிரி சொல்லுதான், எனக்கு சுருங்கி போய் கிடக்கு, விரிக்கணும், உள்ளே அடுக்கணும், கெட்டுக்கட்டாக பேப்பரை அடுக்கணுங்க. எப்படிப்பா ஏற்று பார்க்க சிரிக்காதப்பா, அந்த அளவுக்கு மோசத்தில் இருக்கான் கண்டுவரலி. பூமி அழிக்க அந்த பேப்பரை விட்டு அடிக்க கல் தோசை. அரசியல் மொண்டாட்டி மாதிரி நல்லா கேட்டுக்கோ, கணக்கு பார்த்துக்கோ. கைலாசத்துலேருந்து கணக்கு வருது. நல்லா குண்டியை உன் புருஷன் மார்கிட்ட கொடுத்து நல்லா தேய்க்க சொல்லு. அடுத்து அவன் குண்டியை நீ நல்லா மாற்றி தேய்ச்சிக்கோங்க, சரியா? இராணுவம் முப்போட வானர போடல கல் தோசை தூக்கிட்டு வருவான். சப்பாத்தி கல், புரோட்டா கல் தெரியுதா, ஆம்லேட்டு கல், வறுவல் போட்டு வரைக்கும் கல், அந்த கல் வரும். வானர போட இராணுவ பேர் தூக்கிட்டு வருவான். நச்சுன்னு தூக்கி எறிவான். ஓடுங்க, எவ்வளோ ஓடணுமோ ஓடுறான். சென்னை மெட்ராஸில் டெல்லியில் அவன் அதுக்கு மேலே ஓடுதான். நல்லா மாறி தேய்ச்சிக்கோங்கடா. அதுதான் கடைசி சத்தியம். ஏட்டில் உள்ள கணக்கு இதுதான். முக்கால் சத்தியம். ஏப்பா புரிஞ்சுக்கிட்டியா? சிரிக்கப்பா, சிரிக்காதீங்கப்பா, முக்கால் சத்தியம்.